60 வருஷம் பழமையான ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும். உங்க ஆர்வம்லாம் புரியுது ஃப்ரெண்ட்ஸ். இது வேற ஒன்றும் இல்லை, புளி சாதம் தான். இது எதுக்கு 60 வருஷம் பழமை அப்படின்னு சொல்றேன்னா, இது வந்து எங்க பாட்டி செஞ்சது. அப்போல்லாம் வந்து எங்க போனாலும் கட்டுசோறு இந்த மாதிரி தான் கட்டி எடுத்துட்டு போவாங்க. ஹோட்டல்ஸ் எதுவுமே கிடையாது. அது போக தாத்தா வந்து போலீஸ் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுமே எங்கேயும் ஒரு டியூட்டிக்கு போறாங்க அப்படின்னா பாட்டி இதை தான் செஞ்சு கொடுத்து விடுவாங்க. பாட்டி அப்படின்னா அப்பாவோட அம்மா. இது வந்து அம்மா வந்து அவங்க மாமியார்ட்ட இருந்து கத்துக்கிட்டது. அம்மா அடிக்கடி இது செய்வாங்க. இப்போ தான் அம்மாட்ட ரீசெண்டாக கேட்டேன், இது சூப்பரா இருக்குமாம்மா, யார் உங்களுக்கு சொல்லி தந்தா அப்படின்னு. அப்போ தான் அம்மா சொன்னாங்க பாட்டி சொல்லி தந்தது அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட், நானும் உங்களுக்கு சொல்லித்தரேன், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி ஊற வச்சுக்கணும். இதில் வந்து வத்தலை வந்து நம்ம அரைச்சி தான் எடுக்க போகிறோம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் எடுத்துக்கணும். நான்லாம் 10 என்ன 20 வத்தல் கூட எடுத்து சாப்பிடுவேன், அவ்வளோ காரம் சாப்பிடுவேன். ஆனால் வீட்டில் வந்து குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்களா, அதனால கொஞ்சம் எடுத்துக்கிறது இல்லை. நான் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கணும். இதில் வந்து நிலக்கடலை எடுத்துக்கிட்டோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து நிலக்கடலை அந்தளவுக்கு பிடிக்காது. நம்ம வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே ஃபஸ்ட்டு பண்ணணும். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது. நம்ம வறுத்து வச்சிருக்கிற வத்தலை வந்து நல்லா மிக்சியில் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் புளித்தண்ணி கொஞ்சம் நம்ம கரைச்சி வச்சிருக்கிறதுல ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் காயப்பொடி எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். எப்போவுமே புளி சாதம் வந்து நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் விட்டுட்டு அது கூட கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, வத்தல் வந்து கொஞ்சமாக கிள்ளி போட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க கலவையை சேர்த்துக்கணும். அதோட லைட்டாக உப்பும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அது வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இப்போ நான் லாஸ்ட்டாக வந்து நல்லா ட்ரையாக வரும். அந்த அளவுக்கு தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா சுண்டை வத்துனதுக்கப்புறம் நம்ம சாதத்தில் போட்டு கிளறி சாப்பிட வேண்டியதான். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் எங்கேயாவது ட்ராவலில் போகிறீங்க அப்படின்னாலுமே இது ஒரு 2 நாள் வச்சுக்கலாம். நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட், நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.